வணக்கம் எவ்ரிஒன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, ஒரு காலமில் இருக்கிற டேட்டாவை நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூவோடு எப்படி கம்பேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி 7,000 கம்பேர் பண்ணோம், 8,000 கீழே இருக்கணும்னு கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம இது எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இதெல்லாம் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ திடீர்னு வந்து நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு ரெக்யர்மெண்ட் வருது. எந்த மாதிரி அப்படின்னா, எனக்கு வந்து யாரோட பேர்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ எனக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ எனக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. கரெக்டாக? இதில் வந்து எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அல்பேட்டோ. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ், வேறு யார் டீட்டெயில்ஸ் வேணாம், ஆலன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் வரும்போது அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக தான் நமக்கு வந்து லைக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. லைக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஹீ இஸ் ஆக்டிங் லைக் ஹிம், அதாவது அவன் இவனை மாதிரி நடந்துக்கிறான், மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு வந்து ஏ மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. எனக்கு வந்து ஃபஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஏல இருக்கணும். இதுதான் வந்து நம்ம ரெக்யர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நேம், கரெக்டாக ஃபஸ்ட் நேம் லைக், ஃபஸ்ட் நேம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ லைக் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. ஓகேவா? ஸோ ஏன்னு போட்டோம். இப்போ ஏன்னு போட்டாச்சு. ரிமைனிங் லெட்டர்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல. இப்போ வெறும் ஏன்னு போட்டால் அது வந்து எந்த மாதிரி பேக்கெண்டில் ரன் ஆகும்னா, வெறும் ஏ மட்டும் இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித், ஆலன் இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாலாம் சர்ச் பண்ணாது. ஏன்னு இருக்கா, ஃபஸ்ட் நேமே ஏன்னு இருக்கான்னு தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏல ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கு பின்னாடி லெட்டர்ஸ் இருக்குது, பட் அந்த லெட்டர்ஸ் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இப்போ மென்ஷன் பண்ணோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வி ஹாவ் பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகணும், ஏக்கு பின்னாடி லெட்டர்ஸ் இருக்குது இல்லாமலும் இருக்குது. இப்போ வெறும் ஏன்னு மட்டும் இருந்தது அப்படின்னா அதுவும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இருக்குது இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக்கெண்டில் சொல்கிறோம். நான் ஏன் கேப்ஸில் போட்டிருக்கேன்னா, அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்ஸில் இருக்குது. பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஆல்பர்ட்டோ, ஆலன், ஆடம், ஸோ அலானா. ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்க. ஏல ஸ்டார்ட் ஆகிற நேமில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வந்து எதுக்காக அப்படின்னா, இட் டினோட்ஸ் ஏக்கு அப்புறம் லெட்டர்ஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நேம் வந்து ஏன்னு மட்டும் எவனாச்சும் ஒருத்தனுக்கு ஃபஸ்ட் நேம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம், இல்லைனா இதில் அலெக்ஸ், ஓகே. ஸோ இங்கே வந்து அலெக்சாண்டர், 2 அலெக்சாண்டர் இருக்குது, அலெக்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம்லாம் அலெக்ஸ், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்ரு வந்து எனக்கு வந்து அலெக்ஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டரை பார்க்கும், எல்லாரோட இதுலேயும் கம்பேர் பண்ணும். ரிமைனிங் லெட்ரு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, அலெக்சாண்டர், அலெக்சிஸ். ஸோ நம்ம இங்கே என்னென்னலாம் லெட்ரு கொடுக்குறோமோ அதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கும். இந்த இது வந்து அதுக்கப்புறம் என்ன லெட்ரு வேணாலும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆடம் கொடுக்கலாம். ஆடம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட். சரி, ஓகே. இப்போ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை எனக்கு வந்து நான் இப்போது இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித், ஓகேவா, ஸ்டார்ட்ஸ் வித் எனி லெட்டர்ஸ், எண்ட் வித்ஸ் எனி லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து இன்னொரு ரெக்யர்மெண்ட், எனக்கு வந்து ஏல ஸ்டார்ட் ஆக வேணாம், எனக்கு ஃபஸ்ட் நேம் வந்து ஏல முடியணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போது அந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை தூக்கி நம்ம மேலே முன்னாடி போட்டுரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏல எண்ட் ஆகிற லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு வரும். நான் ஃபஸ்ட் நேம் அது எதையுமே பார்க்காதது, ஜஸ்ட் லாஸ்ட் நேம் மட்டும், லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கும். அதை அப்படியே எடுத்து வந்து நம்மகிட்ட
ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். ஓகேவா? ஸோ இன்னொரு ரெக்யர்மெண்ட்டு எனக்கு வந்து அது எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகட்டும், அது ஏழையே ஸ்டார்ட் ஆகட்டும் இல்லை ஏழையே முடியட்டும், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு வந்து அந்த ஹோல் வேர்டில் எனக்கு வந்து ஏ இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏ வந்து எனக்கு ஃபஸ்ட்டும் இருக்கலாம், மிடிலும் இருக்கலாம், இல்லை கடைசி இருக்கலாம். எனக்கு ஏ இருந்தாலே எனக்கு வந்து அதை ரிட்ரைவ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்ப்போம். இந்த இது என்ன ரிட்ரைவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் மட்டும்தான் ரிட்ரைவ் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? லீசா இருக்குது. லீசா வந்து ஏல முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் போட்டோன்னா செட் ஆகாது. ஏன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிறது தான் வருது. இதில் வந்து இதுக்கு வந்து லீசா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா ஏல முடியுது. கரெக்டாக? இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு லெட்டர் அது வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கக்கூடாது, மிடில்லே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற லெட்டர்ஸ் என்ன பார்க்கலாம்? சரி, ஓகே, இருங்க இதில் பார்ப்போம். நான்சி. ஓகேவா? நான்சிங்கிறது வந்து ஏல மிடில் இருக்குது. அது வந்து ஒரு செகண்ட் லெட்டரில் இருக்குது. பட் எங்கள் சூசனில் வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டரில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ முன்னாடி என்ன லெட்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது ஏவா கூட இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீனா ஏல முடியுது. ஏன் இது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு? ஸோ நம்ம இந்த சிம்பிளுக்கு என்ன சொன்னோம்? இதுக்கு வந்து தேர் மே பி ஆர் மே நாட் பி லெட்டர்ஸ். ஸோ இது வந்து நீனா வந்து இதுக்கு நீனாக்கு அப்புறம் எந்த லெட்டர்ஸுமே இல்லை. ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஏன்னா 0 ஆர் மோர் லெட்டர்ஸ். நான்சி மிடில் இருக்குது. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. இந்த ஒரு கொரி தான் நம்ம ரன் பண்ணோம். இந்த சிங்கிள் கொரி ரன் பண்ணதில் அந்த ஆன்சர் தான் இது. ஸோ ஜூசனும் வந்திருக்கு, மைக்கேல் வந்திருக்கு, பேட்டு, ஹேர்மேன். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற யாரும் வரல. ஏன் வரல? ஏல முடிகிற லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லீசா வந்திருக்கணுமே. லீசா வந்திருக்கு. பட் ஏல ஸ்டார்ட் ஆகிறது வரல. ஏன் வரல அப்படின்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேப்ஸில் இருக்கிறதுனால நமக்கு வரல. இந்த ஆலன் ஏன் வந்திருக்காரு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஏக்காக வரல, லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டரில் இருக்கிற ஏக்காக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக்கா ஆப்ரேட்டர் ஒர்க். சரி, ஓகே, இதனால் என்ன யூஸ்? இதனால் எனக்கு என்ன இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இமெயில் ஐடி இருக்குது. இமெயில் ஐடி வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவுட்லுக் யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் யாஹூ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்யர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இமெயில் ஐடியில் இந்த டொமைன் நேம் இருக்கும். கரெக்டாக? அது வந்து இது வந்து கான்ஸ்டன்ட். ஜிமெயில்னா ஜிமெயில் இருக்கும், யாஹூனா யாஹூன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்காக தான் வந்து நம்ம வந்து லைக் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் இமெயில் லைக் ஜிமெயில் போட முடியாது. ஏன்னா இமெயில் வந்து மிடில் தான் இருக்குது. அந்த ஜிமெயில் வந்து மிடில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ gmail.comனு போடலாம். எண்டிங்கில் முடியுதில்லை. இதுவும் கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் gmail.in இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நம்ம இதுவும் போடலாம். இதுவும் ரன் ஆகும். ஓகேவா? யாரெல்லாம் ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வருது. இது பேக்ரவுண்டில் போய் எப்படி ரன் ஆகுது? இந்த டேபிளில் இந்த காலமில் போயிட்டு ஃபஸ்ட்டு லெட்டரையும் பார்க்காது, லாஸ்ட் லெட்டரையும் பார்க்காது. ஓகே, ஜிமெயில்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்குதான்னு பார்க்கும். ஸோ இருந்தால் அதை அப்படியே ரிட்ரைவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் இதே மாதிரி ஆகும். வருதா? ஸோ இதுதான் வந்து த பர்பஸ் ஆஃப் லைக் ஆப்ரேட்டர். நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இதையும் அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே, ஏல ஸ்டார்ட் ஆகுறது இல்லை ஏல முடிகிறது இல்லை ஏ கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரெண்டாவது லெட்டர் வந்து எனக்கு ஏல இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா எனக்கு லாஸ்ட்டுக்கு ஒரு 2 லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து ஏல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது லெட்டர் ஒரு ஸ்பேஸ் விட்றேன். அலானான்னு இருக்கா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து தேர்ட் லெட்ரு. எனக்கு தேர்ட் லெட்ரு ஓகே, இல்லைனா சூசன் எடுத்துக்கலாம்.
ஜூசன் எனக்கு வந்து லாஸ்ட் லெட்டருக்கு முந்தின லெட்ரு வந்து எனக்கு வந்து ஏல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தட் மீன்ஸ் இந்த ஏக்கு அப்புறம் ஒரு லெட்டர் தான் இருக்கணும். கரெக்டாக? அது என்ன இருக்கலாம், இல்லை என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு என்ன பண்ணுறது, ஒரு பிளேஸ் ஹோல்டர். இது வந்து இந்த பெர்சன்டேஜுங்கிறது வந்து 0 ஆர் மோர் லெட்டர்ஸ். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லெட்டருக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்குது, அதுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லைக் லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டர் பார்த்தோமா. அப்போது இனிஷியலாக எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக? ஏன்னா நமக்கு தெரியாது அது எவ்வளோ லெட்டர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இனிஷியலாக எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். ஏ இருக்கணும். நம்ம இந்த இடத்துல இப்படி இந்த பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா அந்த ஏங்கிறது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட் லெட்டராக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டுக்கு ஒரு 3 லெட்டர் தள்ளி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. சிங்கிள் லெட்டரை நம்ம டினோட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோர். ஓகேவா? அண்டர்ஸ்கோர் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு லெட்டருக்கு முன்னாடி எனக்கு ஏ இருக்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், என்ன லெட்டர் வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டர் சி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சூசன், பேட், ஆலன், சுந்தர், வில்லியம், பயம், ஆடம், ஸோ ஜீகல். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். சரி ஓகே, எனக்கு முந்தின லெட்டர் வேணாம், எனக்கு அதுக்கும் முந்தின லெட்டரில் உள்ள டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு அண்டர்ஸ்கோர். ஸோ அது வந்து 2 லெட்டருக்கு முன்னாடி எனக்கு ஏ இருக்கணும். கடைசியிலேருந்து 2 லெட்டருக்கு முன்னாடி எனக்கு ஏ இருக்கணும்னு சொல்லும்போது சரி ஓகே, இந்த மைக்கேல், ஹெர்மன், ஜாக் இந்த மாதிரி வருதா. எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து 2வது லெட்டர் ஏ இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போது ஃபஸ்ட்டில் இருந்து எனக்கு 2வது லெட்டர் ஏ இருக்கணும். 2வது லெட்டர் அப்படின்னா அப்போது முதல்ல ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது, 2வது லெட்டர் இருக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன லெட்டர் வேணாலும் இருக்கலாம். ஒரு சிங்கிள் தான் கொடுக்கணும். ஓகேவா? சிங்கிள் பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும். சி, நான்சி, பேட், கேரன், சரத், ஜானட், டேனியல், டேவிட். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்கோருங்கிறது இட் மென்ஷன்ஸ் ஒன்லி ஒன் லெட்டர் இஸ் தேர். the percentage 0 or more letters. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் ஆப்ரேட்டர். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது, நாட் லைக் ஆப்ரேட்டர். நாட் லைக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு டேட்டா எடுக்கிறோம், எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேட்டா எடுக்கணும். சிம்பிள். எனக்கு வந்து செகண்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கக்கூடாது, மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னா முன்னாடி ஜஸ்ட் ஒரு நாட் ஸ்பேஸ் லைக் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சி லெக்ஸு செகண்ட் லெட்ரு ஏ, அது மட்டும்தான் செக் பண்ணும். செகண்ட் லெட்ரு ஏவா இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ணும். ஏ கிடையாது, இ. சரி ஓகே, இ, நீனா, ஷெல்லி, ஜூசன். செகண்ட் லெட்ரு ஏ இல்லைனா சரி ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்துடும், அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் நாட் லைக். ஸோ நீங்கள் வந்து இந்த நாட் லைக்கை வந்து நிறைய இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து யாருக்கெல்லாம் வந்து 82 கண்டைன்ஸ் 82, அது மாதிரி 98 யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா we can discuss. அதே மாதிரி ஹையர் டேட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இது வந்து ஒரு டேட் ஃபார்மேட். நம்ம வந்து இது வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துருக்கோம், டேட் இன்னும் பார்க்கல. பட் யூ கேன் அப்ளை டேட் இட் செல்ஃப். ஜாப் ஐடி இருக்குது, எஸ்ஏ ரெப். இதில் வந்து இந்த டேட்டாலே வந்து ஒரு ஹைஃபன் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதையும் we have to check. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு நம்ம பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், அண்டர்ஸ்கோர் பார்த்துருக்கோம். இந்த ஜாப் ஐடியில் எனக்கு வந்து இதிலே வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்குது, இது வந்து டேட்டா. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்கோருங்கிறத வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டேட்டாவாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது யூ ஹாவ் தட் கேப்பபிலிட்டி டு எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேட்டர் என்னங்கிறத பார்க்கலாம். நன்றி.